நம்ம ராஜமாதாவுக்கு தான் வச்சாம்பாரு ஆப்பு அப்படின்ன மாரி, ஒரு அதிர்ச்சி ஆகுத மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா, இவ்வளோ நாள் இந்த ராஜமாதா அதாவது நம்ம ராஜி மேடம் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. மல்லிக்கு வந்து பண்ணக்கூடாத அத்தன விஷயத்தையும் பண்ணாங்க. எந்த விஷயம் மல்லி பண்ணாலும், அதில ஒரு நொட்ட சொல்லிக்கிட்டு, இந்த மாரியான விஷயத்த தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தான் அதாவது திருடனுக்கு தேள் கூட்டுன மாரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது அவங்கள ஃபோன பார்க்குறாங்க. ஒரு அதிர்ச்சியில அப்படியே ஆடி உறைஞ்சு போயிருந்தாங்க. அப்படி என்ன விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா, அந்த ஒரு ஆடியோ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது ரேணுகாவை நீ தானே கொலை பண்ண அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆடியோவா வருது. அதை கேட்ட உடனே தான் நம்ம ராஜமாதா அப்படியே ஆடி போயிருந்தாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. எப்படின்னா அந்த சுடர் கொலையில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு கனவு கண்டாங்க. உண்மையிலேயே இவங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ரேணுகா கொலை விஷயத்தில். அப்போ இந்த விஷயம் எல்லாமே எப்படி வரும், யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, கேள்விகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. இதை பண்ணியிருக்கிறது யார் பண்ணியிருப்பா? கண்டிப்பாக வந்து அந்த சுடர் தான் அனுப்பி விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இல்லை அப்படின்னா ஏன் நம்ம மல்லியே பண்ணியிருக்கக்கூடாது? மல்லிக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கலாம். ஏன்னா மல்லி வந்து அதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நடமாடின யாரோ ஒருத்தர் அவங்க தான் வந்து சுடரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா மல்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது விஜய் விடுதலையானதோட இதை முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினைக்கல. கண்டிப்பாக இதில் உண்மை குற்றவாளி யாருங்க இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல மல்லியும் ஆவலாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வேளை ராஜி மேலே ஒரு சந்தேகம் வந்து அவங்களே ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டுட்ருக்கலாம். அது வந்து ஒரு 40% தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெயினாக வந்து சுடர் தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இல்லை அப்படின்னா ஏன் வந்து ரகுவே பண்ணியிருக்கக்கூடாது? ரகுவை பொறுத்த வரைக்கும் ராஜி மேலே பெரிய பாசம், அன்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. ரகுவுக்கு வந்து சுடர் மேலே தான் அதிகமான ஒரு பாசம் எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டாளி, நெருங்கிய கூட்டாளி. ராஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை முடிஞ்ச உடனே எப்படினாலும் கழட்டி விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ரகுவுக்கு தெரியும். அதனால் இவங்ககிட்ட தான் பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ ராஜிக்கு ஒரு ஆட்டம் கண்டு போய் தான் இருக்கிறாங்க. அப்போ ராஜி என்ன பண்ணுவாங்க அடுத்து, இந்த விஷயத்தை யார் இதை அனுப்பியிருப்பா அப்படிங்கிறத தேடி போவாங்க. அப்போ அப்படி தேடி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ராஜி தான் மாட்டுவாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. அதுவும் மல்லிகிட்ட மாட்டினாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த விஷயத்த மல்லி பண்ணியிருந்தாங்க. இந்த வாய்ஸ் நோட்டை மல்லி அனுப்பிச்சு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா ராஜியை முதல்ல பிடிக்கணும். ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல மல்லிக்கு வரணும். அந்த விஷயம் நடந்துட்டு அப்படின்னாலே ராஜியை ஈஸியாக தூக்கி உள்ளே வச்சிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.